நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கிற பாஸ்ட் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சா, இல்லை ஃப்யூச்சர் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போதா, இல்லை ப்ரெசென்ட் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போதா? கொஷின் கேட்டதும் நீங்கள் ப்ரெசென்ட் தான் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் ப்ரெசென்ட்டை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? அப்படி ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும், அதனுடைய பாஸ்ட்டில் சந்திச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போது ப்ரெசென்ட்டில் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. நிறைய பாஸ்ட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், ஃபீலிங்ஸ், சேட்னஸ், அப்செட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, மெமரிஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ தட் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஸோ நீங்கள் பாஸ்ட்டு கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா, பாஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்குவேன். ப்ரெசென்ட் தான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்குவேன். ஃப்யூச்சர் தான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது எப்படி எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு இருக்குன்றது உனக்கு டவுட்டாக இருக்கலாம். ஸோ தட் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பாஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பாஸ்ட்டில் நடந்த எதையுமே நம்ம இப்போ மாற்ற முடியாது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாஸ்ட்ன்றது எனக்கு இம்பார்ட்டன்ட்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, அவங்க லைஃப்பில் நடந்த பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் அவங்களோட ப்ரெசென்ட்டை பெட்டராக்கிருக்கோ இல்லைனா ஃப்யூச்சரை பெட்டராக்க போகிறதா இருக்கும்ன்ட்டு அவங்க அவேர்னஸோடு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சுன்றவங்க பாஸ்ட் நடந்திருக்காமல் இருந்துச்சுன்னா ஓகே, நான் பேக் சைடு போய் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடிஞ்சா ஓகே, இந்த மாதிரி சில பேர் நினைப்பீங்க. ஆனால் என்ன தான் பாஸ்ட்டை பற்றி நினச்சி பார்த்தாலும் சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போனது போச்சு, திரும்ப வரப்போகிறதில்ல. அண்ட் ஆல்சோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே உட்காரதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா பாஸ்ட்ன்றது கடந்து போன லாஸ்ட் மினிட் வரையும் அது பாஸ்ட் தான். அண்ட் ஃப்யூச்சர்ன்றது நெக்ஸ்ட் மினிட் கூட அது ஃப்யூச்சர் கணக்கு தான் வரும். பட் ப்ரெசென்ட், இந்த நொடி, இந்த செகண்ட் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன யோசிச்சிருக்க, என்ன டெசிஷன் எடுத்துகிட்டு இருக்க, இது எல்லாமே ப்ரெசென்ட்க்கு கீழே வரும். ஸோ பாஸ்ட்டில் எடுத்த டெசிஷன்ஸ்னால தான் உன்னோட லைஃப் ஷேப் பெட்டர். யூனோ, இப்போது நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் இருந்த கனவுகள் எல்லாமே ரீச் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சைல்ட்ஹுட்டில் நம்மளுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்கிறதே ஒரு பெரிய கனவாக கண்டுட்ருப்போம். 50 ருபீஸ் நம்மளாம் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம். ஆனால் ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம், ஒரு பர்டிகுலர் டிகிரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீயா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் தென் உங்களுக்கு அது பத்தாது, நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும். ஆனால் நீ யோசிச்சு பாருங்கள், எனக்கோ ஒரு நாள் பாஸ்ட்டில் நம்மளுக்கு வச்சிருந்த ட்ரீம்ஸ் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறிருக்கு. அண்ட் ஆல்சோ பாஸ்ட்டில் பட்டிருக்கிற அடிகள் மூலியமாகவே, ஐ மீன் த பெயின்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலியமாக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணீங்க. அதை லேர்ன் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சிங்க. ஹவெவர் லைஃப் taught you the biggest lessons through some practical experiences, and அது however முடிஞ்சிட்டதுனால நீங்கள் அதை பாஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ பாஸ்ட் குட் ஆர் பேட், ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் இட். அப்போ உங்களுக்கு பாஸ்ட்டை பற்றின ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்ன்றது இருக்கும். அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம எனி டைம் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். லைக் அதை மறக்க முடியாத மாதிரி எனி டைம் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆர்எல்ஸ் நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அதுவாக அந்த யோசனை வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எதனா முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா, அதை பற்றின ஒரு சின்ன பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களால் முன்னாடி போகணுன்ற அந்த சின்ன விஷயம் கூட தோணாது. ஏன்னா ஒருவேளை இந்த வாட்டியும் அதே மாதிரி நடந்துருச்சுன்னா, இந்த வாட்டியும் என்னோடய அமௌண்ட் போயிடுச்சுன்னா, இந்த வாட்டியும் நான் லாஸ் ஆகிட்டேனா, இந்த வாட்டியும் எனக்கு இன்டர்வியூவில் சக்ஸஸ் கிடைக்கலனா, இந்த மாதிரி நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஒருவேளை அதே நடந்துருமோன்னு சொல்லி பயப்படுறதுனால. ஸோ பாஸ்ட்டை பற்றி பயப்படாத, பாஸ்ட்டில் இருந்து கற்றுக்கோ. இன்றைக்கி நீ எங்கே இருக்கியோ அதுக்கான காரணம் பாஸ்ட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயமும். வேணும்னா கனெக்ட் பண்ணி பாரு, இது மட்டும் கண்டிப்பாக உண்மை, என் லைஃப்பில் இது நடந்துச்சு அண்ட் நான் ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. நான் பட்ட ஒவ்வொரு சின்ன அடிக்கிட்ட இருந்து இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு கனெக்ட் ஆகுது. அண்ட் நீங்கள் சூன் ஒரு நல்ல லெவலில் இருக்கும்போது அதை யோசிச்சு பார்ப்பீங்க. சின்ன விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகிறத பார்த்து நீங்களே அதிசயம்ன்ற மாதிரி, லைக் ஒரு மேஜிக்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தட் இஸ் வாட். அண்ட் ப்ரெசென்ட் பற்றி இப்போ பேசலாம். ஸோ ப்ரெசென்ட்ன்றது இந்த நொடி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. ரிமெம்பர், பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னால, அதே மாதிரி ஃப்யூச்சரை கூட சேஞ்ச் பண்ணலாம் முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் சேஞ்சஸ் நடக்கணும்னா இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, அதனுடைய விளைவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 விதமான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஒன்று, உங்கள்கிட்ட 4-5 டெசிஷன்ஸ் எடுக்க கெப்பாசிட்டி இருந்தாலும் சரி, ஜஸ்ட் எது உனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ 2 எடுத்துக்கும். இந்த வழியில் போகலாம், இல்லை இந்த வழியில் போகலாம். ஆனால் 2த்துலேயும் ஒரே வாட்டி போக முடியாது. மேபி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா அதனுடைய விளைவு ஒரு மாதிரி இருக்கும், ஃப்யூச்சர் ஒரு மாதிரி. அண்ட் இன்னொன்று எடுத்திங்கன்னா ஃப்யூச்சர் வேறு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டடீஸ் முடிஞ்சது ஜாப் பக்கம் போனோன்னா ஒரு மாதிரி ஃப்யூச்சர் இருக்கும், பிஸ்னஸ் பக்கம் போனோன்னா ஒரு மாதிரி, ஹையர் ஸ்டடீஸ் போனோன்னா ஒரு மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃப்யூச்சர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ தட் உங்களுக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ரெசென்ட் டெசிஷன்ஸை.
இனிமேல் வந்து நீங்கள் ஃப்யூச்சரை பற்றின பயத்தை விட்டுட்டு ஃப்யூச்சருக்காக யோசிச்சுட்டே இருக்கிறத விட்டுட்டு ப்ரெசென்ட்டில் என்ன டெசிஷன் எடுக்கணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும், என்னென்னலாம் பண்ணால் அதனோட விளைவு எப்படி இருக்கும், இதெல்லாமே முன்னாடியே யோசித்து நீங்கள் முன்னாடி போக ஆரம்பிச்சுக்கோங்க. பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு மைண்டையே குழப்பிக்காதுங்க. அதிலேருந்து லேர்ன் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இப்போது ப்ரெசென்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிங்க. அதுக்குன்ட்டு பாஸ்ட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த வாட்டியும் நடந்துருமோன்னு சொல்லி பயப்படாதுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படுறோமோ அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் அவ்வளோக்கு அவ்வளோ அதிகரிக்குமா. இது நிறைய ரிசர்ச் மூலியமாக சைக்காலஜிக்கலி ப்ரூவன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் பில்டிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், மோட்டிவேஷன் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம இந்த சேனலில் போட போகிறோம். அது உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் இம்பாக்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். See you in the next video. Take care. Bye.